ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸோட ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட் லெக்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளெயின் கர்வ்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு யூனிட் வந்து நமக்கு பிளெயின் கர்வ்ஸ், அடுத்து வந்து ப்ரொஜெக்ஷன்ஸ் வந்து வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐசோமெட்ரிக், பெர்ஸ்பெக்டிவ், ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்சிங் எல்லாமே வரும். இதில் வந்து நமக்கு பிளெயின் கர்வ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் கர்வ்ஸ், ஸ்பெஷல் கர்வ்ஸ்னு இருக்குது. நம்ம சிம்பிள் கர்வ்ஸ் நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா கோனிக் செக்ஷன்ஸ், அதாவது ஒரு கோன்லேருந்து ஜென்ரேட் ஆகிற கர்வ்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அடுத்த வீடியோவில் இருந்து நம்ம அது எப்படி வரைகிறது, கொஷின் கொடுத்தாங்க அப்படின்னா எசென்ட்ரிசிட்டி இந்த மாதிரி இன்புட் டேட்டா கொடுத்தாங்கன்னா நமக்கு எக்ஸாமில் கொடுக்குற மாதிரி அதில் இருந்து எப்படி நம்ம வரைகிறது அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து எப்படி பிளெயின் கர்வ்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பிளெயின் கர்வ்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தவிர நம்ம மற்ற எல்லா கர்வ்ஸ்க்குமே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் ரெஃபரன்ஸ் வந்து வேணும். ஸோ அதை வந்து எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அந்த கர்வ் அப்படிங்கிறது, ஸோ அந்த கர்வ் எப்படி ஜென்ரேட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம பார்க்க போகிற கர்வ்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கோன்லேருந்து ஜென்ரேட் ஆகுது. அதாவது ஒரு சர்க்கிள், எலிப்ஸ், பேரபோலா, ஹைப்பர்போலா, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்ஜினியரிங் அப்ளிகேஷன்ஸில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா அதோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அதோட எப்படி வரைகிறது, அதை வந்து எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கோனிக் செக்ஷன்ஸ், நம்ம பிளெயின் கர்வ்ஸில் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா கோனிக் செக்ஷன்ஸ். ஸோ கோனிக் செக்ஷன்ஸ் அப்படின்னா என்னென்னா ஒரு கோனை வந்து செக்ஷன் கட் பண்ணும்போது அதிலிருந்து ஜென்ரேட் ஆகிற கர்வ் தான் பார்த்திங்கன்னா கோனிக் செக்ஷன்ஸ். ஸோ அதில் நம்ம ஃபஸ்ட்டு எப்போயுமே பேசிக்காக பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செக்ஷன் பிளெயின் வந்து ஒரு கோன் கட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்க்கிள். அது எப்போன்னா அந்த செக்ஷன் பிளெயின் பேஸுக்கு பேரலாக இருக்கணும். ஸோ அப்படி கிடைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சர்க்கிள். ஸோ இதே செக்ஷன் பிளெயின் வந்து கொஞ்சம் இந்த ஆக்சிஸ்க்கு வந்து இன்க்ளைண்டாக, இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆக்சிஸ்க்கு வந்து பெர்பெண்டிகுலராக இருக்கா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஸ்க்கும் பேஸ்க்கும் இன்க்ளைண்டாக இருந்ததுன்னா நமக்கு கிடைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் அ எலிப்ஸ். ஓகேங்களா? ஸோ இதை நான் ஹேட்ச் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. இது வந்து சர்க்கிள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எலிப்ஸ். ஸோ இதே இது வந்து இந்த செக்ஷன் பிளெயின் இப்படி இருந்ததுன்னா, அதாவது இங்கே வந்து பேஸை கட் பண்ணல, இந்த மாதிரி இன்க்ளைண்டாக பேஸை கட் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா ஸோ அது இப்படி கட் ஆகும்ல. ஸோ அதில் கிடைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பேரபோலா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எலிப்ஸ், இது வந்து பேரபோலா. இதே இது வந்து இந்த ஆக்சிஸ்க்கு பேரலாக அந்த செக்ஷன் பிளெயின் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு கிடைக்கிறது வந்து இந்த இடத்துல கட் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இடத்துல இப்படி கட் ஆகும். ஸோ இப்போ கிடைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஹைப்பர்போலா. ஸோ இந்த கர்வ்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய இன்ஜினியரிங் அப்ளிகேஷன்ஸில் வந்து யூஸ் ஆகும். இப்போ எலிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அதிலிருந்து ஆர்ச்சஸ், நம்ம ஆர்ச் பிரிட்ஜஸ் வந்து பார்த்திங்கன்னா எலிப்டிக்கல் ஷேப்ஸ் இருக்கும், ஒரு பேரபோலிக் ஆர்ச்சஸ் இருக்கும். ஹைப்பர்போலாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்யூனிகேஷன் டிவைசஸ் வந்து ரிசீவர்ஸ், ரேடியோ சிக்னல்ஸ் ரிசீவர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹைப்பர்போலா ஷேப்லஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நமக்கு கிடைக்கிற இந்த கர்வ்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு எப்படி இருக்கணும், ரொம்ப இன்ஜினியரிங் அப்ளிகேஷன்ஸோடு இருக்கும்போது அதோட பேசிக்ஸ் தெரிஞ்சு தான் நம்ம படிக்க தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது வெறும் வந்து வரைகிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணாமல், இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ்க்காக படிக்காமல் அது ஏன் யூஸ் ஆகுது, அந்த கர்வ்ஸ்லாம் தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த கான்செப்ட் புரிஞ்சு படிக்கும்போது தான் நமக்கு அந்த கர்வ்ஸ் வரைகிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அதோட அப்ளிகேஷன்ஸ் தெரியும் போது இன்னும் கொஞ்சம் வந்து நமக்கு எஃபெக்டிவாக அது புரியும். ஸோ இப்போ வந்து ஒரு கோன்லேருந்து அது எப்படி ஜென்ரேட் ஆகுதுங்கிறத பார்த்தோம். ஸோ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நமக்கு அது எப்படி டெஃபினிஷனாக நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ஒரு ஃபிக்ஸட் லைன், இது வந்து டைரக்ட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். ஸோ பார்த்திங்கன்னா டி டேஷ் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அந்த ஃபிக்ஸட் லைனில் பெர்பெண்டிகுலராக இருக்கும்போது ஒரு ஃபோக்கஸ்னு ஒரு பாயிண்ட் இருக்குது, அது வந்து ஒரு ஃபிக்ஸட் பாயிண்ட். இந்த ஃபிக்ஸட் லைனுக்கும் ஃபிக்ஸட் பாயிண்ட்டுக்கும் நடுவில் ஒரு கர்வோட பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கர்வ் இருக்குது நமக்கு, இப்படி எலிப்ஸ் ஒரு கர்வ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த எலிப்டிக்கல் கர்வோட பாயிண்ட் இருக்குல்ல, கர்வில் இருக்கிற ஏதோ ஒரு பாயிண்ட், இப்போ இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த எஃப்பி டிவைடட் பை பிஎக்ஸ்னு வச்சுக்கோங்க. எஃப்பி டிவைடட் பை பிஎக்ஸ், அதாவது டிஸ்டன்ஸ் ஆஃப் அ பாயிண்ட் இன் த கர்வ் from the fixed point and distance of the point in the curve, so the same point from the fixed line. ஒரு ஃபிக்ஸட் லைனில் இருந்து இருக்க டிஸ்டன்ஸு, ஒரு ஃபிக்ஸட் பாயிண்டில் இருக்க டிஸ்டன்ஸ், இது ரெண்டோட ரேஷியோ இருக்குல்ல, அதை தான் நம்ம எசென்ட்ரிசிட்டின்னு சொல்கிறோம். இந்த எசென்ட்ரிசிட்டி அந்த ரேஷியோ வந்து 1க்கு ஈக்குவலாக இருக்குது, லெஸ் தென் 1 இருக்குது அப்படின்னா இட் இஸ் எலிப்ஸ். It denotes ellipse.
இதே ரேஷியோ வந்து ஈக்குவல் டு 1 இருந்ததுன்னா அந்த கர்வ் வந்து என்னென்னா பேரபோலா. இப்போ ஒரு பேரபோலா கர்வ் வரைகிறேன். இந்த பேரபோலா இருக்க பாயிண்ட் P எப்படி இருக்குமா, இந்த PF டிஸ்டன்ஸும் இந்த டிஸ்டன்ஸ் இது ரெண்டும் எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா இதோட இது அதிகமாக இருக்குல்ல, பார்த்தாலே உங்களுக்கு தெரியுதுல்ல. ஸோ அப்போ என்ன இருக்கும், லெஸ் தேன் 1. அதோட நியூமரேட்டர் பை டினாமினேட்டர் அதிகமாக இருக்கும்போது லெஸ் தேன் 1. அடுத்து நான் வரைகிறது ஹைப்பர்போலா. இதில் பார்த்தீங்கன்னா இங்கே P பாயிண்ட் வரைகிறேன்னா டைரக்ட்ரிக்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கும், இந்த ஃபிக்ஸட் லைனுக்கு தள்ளி இருக்கும். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது, இது கம்மியாக இருக்குது. அப்போ என்ன இருக்கும், 1 விட நியூமரேட்டர் அதிகமாக இருக்கும்போது 1 விட அதிகமாக இருக்கும். ஸோ இஃப் இட் இஸ் கிரேட்டர் தென் 1 அது பேர் வந்து பார்த்திங்கன்னா ஹைப்பர்போலா. ஸோ இந்த டெஃபினேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கர்வ் ஒரு ஜாமெட்ரிக்கல் நேச்சரோட பண்ணுறது. இது வந்து எப்படி ஜென்ரேட் ஆச்சு அப்படிங்கிறத நம்ம படிக்கிறது. இது வந்து ஒரு ஜாமெட்ரிக்கல் நேச்சராக எப்படி இருக்கும் அப்படிங்கிறது படிக்கிறது. ஸோ இது எல்லாமே என்னது, இட் இஸ் அ லோக்கஸ் ஆஃப் அ பாயிண்ட். இந்த ஒரு பாயிண்ட் லோக்கஸ்னால் என்னது, ஒரு கர்வ் ஒரு பாத் ஒரு பாதை தான் வந்து என்னது, ஒரு பாயிண்ட் வந்து ஒரு பாதையாக க்ரியேட் பண்ணுது. அது எப்படி க்ரியேட் பண்ணுது அப்படின்னா ஒரு ஃபிக்ஸட் லைனில் இருந்து ஃபிக்ஸட் பாயிண்ட்லேருந்து இருக்கிற டிஸ்டன்ஸையும் ஃபிக்ஸட் டிஸ்டன்ஸில் இருக்கிற டிஸ்டன்ஸையும் ஒரு கான்ஸ்டண்ட்டாகவே மெயின்டைன் பண்ணுது. இந்த ரேஷியோ வந்து என்னது, இட்ஸ் அ கான்ஸ்டன்ட், அதாவது எசென்ட்ரிசிட்டி. அந்த எசென்ட்ரிசிட்டி வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். த்ரூ அவுட் த கர்வ் எடுத்தாலும் ஒரே வேல்யூ தான் இருக்கும். ஆனால் அந்த வேல்யூ 1 விட கம்மியாக இருக்கும்போது எலிப்ஸ் ஆகும். ஈக்குவல் டு 1 பேரபோலாவில் பார்த்தீங்கன்னா அந்த ரேஷியோ வந்து எப்படி இருக்கும், 1க்கு ஈக்குவலாகவே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். ஹைப்பர்போலாவில் அதிகமாக மெயின்டைன் ஆகும். ஸோ இதே மாதிரி ஒரு லோக்கஸ் ஆஃப் அ பாயிண்ட்டு ஃபிக்ஸட் பாயிண்ட்லேருந்து கான்ஸ்டண்ட்டாக இருந்ததுன்னா அது பேர் தான் என்னது, சர்க்கிள். ஸோ லோக்கஸ் ஆஃப் அ பாயிண்ட், நம்ம செக்கு வந்து மாடு ஓட்டுதில்லை, ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சென்டரில் இருக்கும், மாடு வந்து சுற்றுதில்லை. ஸோ இட் இஸ் அ லோக்கஸ் ஆஃப் அ பாயிண்ட். ஒரு பாயிண்ட் வந்து சுற்றுது வித் ரெஸ்பெக்ட் டு எ ஃபிக்ஸட் பாயிண்ட், அது வந்து சர்க்கிள். இது வந்து பார்த்திங்கன்னா 2 ரெஃபரன்ஸ், ஒரு ஃபிக்ஸட் பாயிண்ட் ஒரு ஃபிக்ஸட் லைன். ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து கர்வ்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நமக்கு ப்ராப்ளம்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த எசென்ட்ரிசிட்டி, ஃபோக்கல் லென்த், டைரக்ட்ரிக்ஸ்லேருந்து அந்த ஃபிக்ஸட் பாயிண்ட் எவ்வளோ தூரத்தில் இருக்குங்கிறத வச்சு தான் நமக்கு ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். ஸோ அடுத்து வர வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக கொஷின்ஸ் கொடுத்து அதிலிருந்து எப்படி நம்ம வரைகிறது போர்ட்லேயே வந்து உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ தட் உங்களுக்கு வந்து எக்ஸாமில் போய் செய்கிறதுக்கும் கிளாஸில் செய்கிறதுக்கும் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸும் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் இந்த மாதிரி நிறைய சப்ஜெக்ட் லெக்சர்ஸ் வந்து நமக்கு அடுத்து வரப்போகுது. ஸோ அடுத்து வர எல்லா ப்ராப்ளமேட்டிக் பேப்பர்ஸுக்குமே நமக்கு வந்து சப்ஜெக்ட் லெக்சர்ஸ் வந்து பிளேலிஸ்ட் வழியாக போட போகிறோம். ஸோ நீங்கள் பிளேலிஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வரிசையாக வீடியோஸ் பார்க்குறதுக்கு பதிலாக நம்ம சேனலில் போய் பிளேலிஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். அதில் எந்தெந்த சப்ஜெக்ட் வீடியோ லெக்சர்ஸ் இருக்குங்கிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிவில் இன்ஜினியரிங் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து இந்த வீடியோஸ் தேவைப்படுறவங்களுக்கு வீடியோ அந்த சேனல் லிங்க்கை வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.